ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஆடி மாதத்துக்கு ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகைக்கு நம்ம சாமிக்கு அம்மனுக்கு மாவிளக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப அழகாக நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். மாவிளக்கு எடுக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு செய்ய தெரியும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு அரைக்க அப்படி பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நீங்கள் கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. சாதத்துக்கு தனியாக இருக்குது, மாவுக்கு தனியாக இருக்குது. இப்போ கழுவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க, ரொம்ப ஊற வைக்க வேணாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை ஒரு துணியில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் அது காஞ்சிரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஃபேனுக்கிட்டேயே காஞ்சிருங்க. வெயிலில் வைக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி துணி அப்படி எடுத்தோம்னா அந்த அரிசி ஒட்டாமல் வரணும். அதுதான் பக்குவம். எப்பயுமே லைட்டாக அந்த ஈரப்பதத்தோடு அரைச்சாத்தே அந்த மாவிளக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று சேர்ந்தது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம துணியில் இருக்கிறத நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போ அரைச்சாச்சு. அதை வடிகட்டியில் போட்டு நம்ம சளிச்சுக்கலாம். அதாவது ஈரத்தோடு நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் சலிக்கும்போது கொஞ்சம் இதாகும். சளிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாகத்தான் இருக்கணும். அப்போத்தான் நம்ம மாவிளக்கு பிடிக்கும்போது ஒன்று சேரும், ஒன்றா இருக்கும், வெடிக்காது. அதனால ரவை பதத்தில் இருக்கிறதுலாம் சளிச்சிடாதீங்க. அந்த ரவை சலிக்கிற சல்லடையில் சளிச்சிடக்கூடாது. பெரிய கண்ணில் பொடி கண்ணாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இன்னொரு இதையும் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கிறணுங்க. அதில் கொஞ்சம் கப்பி இப்பி இருந்துச்சுன்னா அதை திருப்பி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடித்தா கூட டக்குன்னு விழுகும். இப்போ சளிச்சாச்சு பாருங்கள், நல்லா வந்துருச்சு மாவாக நைஸாக. இப்போ நம்ம இந்த கப்பி இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 4 ஏலக்காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இதையுமே நம்ம சலிச்சுக்கலாம். ஏன்னா ஏலக்காய் தோலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி சலிச்சு தேங்க நீங்கள் செய்யணும். சலிக்காமல் செஞ்சிங்கன்னா மாவு விண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தோல் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அது மாட்டுக்கு போட்டுக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது செய்யலை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு உலக்கு பச்சரிசிக்கு அரை உலக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நீங்கள் சீச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வாங்கி தட்டி ஒரு பாட்டிலில் வச்சுருந்தேன். அதனால கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும். அதை போட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். பிசைஞ்சிட்டு மிக்சியில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேங்க. நீங்கள் கையிலே பிசையணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு 2 தடவை அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் போடுறது ஈஸியாக இருக்கும். அந்த ஈரப்பத அரிசிக்கும் இந்த வெல்லத்துக்கும் நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறணும். இப்போ அந்த பாதி மாவை இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம அரைச்சதை இந்த பெரிய பேசனில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா திருப்பி நம்ம பிணையணும் இல்லையா, அதனால். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சதை போட்டு விட்டுட்டோம். திருப்பி இன்னும் பாதி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் மாவரைச்சி பாகு காய்ச்சி மாவிளக்கு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. சுவாமிக்கு அம்மனுக்கு. இப்போ பாருங்கள், இதுவுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம பழைய மாவோடு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா மாவு, அது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டாச்சு. இதை இனி நம்ம கையால் ஈஸியாக பிணைஞ்சு எடுத்துடலாம். நம்ம கை சூடுலேயே
அது வந்து அப்படியே கெட்டியாயிருங்க. அந்த இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த வெல்லம், அந்த ஈரப்பதமான அரிசி மாவு. அதனால ஈஸியாக நம்ம மாவிளக்கு பிசைஞ்சிடலாம். ஒரு விரிசல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சூப்பராக பிணைஞ்சிடலாமுங்க. ஆனால் இப்படி மாவு பிசைஞ்சிட்டு நம்ம போட்டு அடிக்கணும். கொஞ்சம் தட்டுனாத்தே அந்த மாவு வந்து செட் ஆகும். அந்த பாவு காய்ச்சி நம்ம மாவிளக்கு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே பிசைஞ்சோம்னா திரி திரியாக இருக்கும். விளக்கு போடுறது கஷ்டம். பாருங்கள், இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு அந்த பாத்திரத்தில் சப்பாத்திக்கு அந்த காலம்லாம் இப்படி தேங்காய் அடிப்பாங்க, உரலில் ஒட்டு குத்துவாங்க. இப்போ பாருங்கள் மாவிளக்கு எப்படி செட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. பார்க்கும்போதே நான் வந்து இன்றைக்கி உருண்டையாத்தையும் உருட்டி போட போகிறேன். ஒன்று பெருசும் ஒன்று சிறுசுமாக ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த நடுவில் கொஞ்சம் பெருவரலால் கொஞ்சம் பள்ளம் போட்டுக்கலாம். ஏன்னா நெய் போடுறதுக்கு வசதியாக இருக்கணும் இல்லையா, அதனால். இப்போ நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா நல்லா வந்துருச்சு பாருங்கள். கிளியாஞ்சொட்டி மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்தியாச்சு. இந்த மாதிரி இருந்தாத்தே நல்லா நெய் ஊற்றி தீபம் ஒரு அரை மணி நேரம் எரியறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இப்போ மஞ்சள் குங்குமம் சும்மா லைட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சாமிக்கு மாவிளக்கு எடுக்கும்போது இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மற்ற மாவுக்கெல்லாம் நீங்கள் அப்படி பிசைஞ்சு வீட்டில் இதே மாதிரி உருட்டி 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 வச்சுக்கிட்டிங்கன்னா சாமியோட கெஸ்ட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் வந்து உருக்காமல் இருக்கிறதுனால, கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விழுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நெய் போட்டாச்சு. இதில் சின்ன திரியாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடணுங்கிற அவசியம் இல்லை. இல்லாட்டி நீங்கள் நெய் விளக்காவே விற்கிது ஒரே உருண்டையாக, அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ திரியும் போட்டாச்சு பாருங்கள். நல்லா அந்த திரியிலையும் நம்ம நெய்யை தடவி விடணுங்க. அப்போத்தேங்க தீபம் நின்று எரியும். நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்ட்டு தீபத்தை ஏற்றிட்டேன். பார்த்தா அதை எடுக்காமல் விட்டுட்டேன். பரவாயில்லைங்க, சூப்பராக நின்று எரியுது பாருங்கள் நெய்யில் மாவிளக்கு. அந்த மாவிளக்கில் ஒரு விரிசல் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அம்மனுக்கு. அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம அம்மனுக்கு ஆடி கிருத்தியை ஆடி வெள்ளிக்கு மாவிளக்கு சும்மா ஜம்முன்னு நம்ம ஏற்றி இப்போ சாமி கும்பிட்டோம். அவ்வளோதாங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு அம்மனோட அருள் பெற்று வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.